நண்பா நண்பி, நம்மெல்லாம் மாற்றம் வேணும்னு நினச்சி மாற்றம் வந்துருச்சு. இது நம்ம மெஜாரிட்டி கொடுத்து தேர்ந்தெடுத்த ஒரு மாற்றம். நமக்காக பணிபுரிய வந்திருக்கிற ஒரு தலைவர். நம்ம பண்ண முடியாத வேலைகளை அவர் மூலியமாக பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அவர் அதை விரும்பி பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. அதனால் இதில் மெஜாரிட்டி எடுத்து அவர் ஜெயிச்சிருக்காரு. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதில் 108 ரீச் ஆயிடுச்சா 118 ரீச் ஆகலையாங்கிற கவலை வேண்டாம். இருக்கிறதுல மெஜாரிட்டி வந்திருக்கு. அதனால் அவர் ஆட்சி அமைக்கிறதுக்காக மற்றவங்களோட சப்போர்ட்டை இது பண்ணியிருக்காரு. அது ஏன்னா நமக்கு ஏதாவது நல்லது பண்ணணுங்கிற எண்ணத்தில் வந்திருக்கிறாருங்கிறது நம்மளோட எல்லாரோட நினைப்பு. கண்டிப்பாக அவர் நல்லது பண்ணுவார் அப்படின்னு நம்ம நினைப்போம். அவருக்கு வேண்டிய சப்போர்ட்டுகளை நம்ம டெய்லி நின்று பண்ணி கொடுப்போம். நமக்கு இருக்கிற ஐடியாக்களை நம்ம அவருக்கு சொல்லி கொடுப்போம். அதனால் இன்னையிலேருந்து நானும் எனக்கு என்னென்ன தெரியுமோ அதையெல்லாம் சொல்கிறேன். அதில் நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க. தப்பாக இருந்ததுன்னா கரெக்ட் பண்ணி நீங்கள் அதை நல்லது பண்ணி அனுப்புறதுக்கு இருக்கிற வழியை பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த பேஜ் உங்களுக்கு இனிமேல் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போவே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல நல்ல இன்ஃபர்மேஷனை டெய்லி எடுத்துக்கலாம். அதனால் இன்னையிலேருந்து ஃபாலோ பண்ணி பிடிச்சிருந்ததை ஷேரும் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். உங்களோட அன்பான கமெண்ட்டை கீழே போடுங்க. தேங்க்யூ.